ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கிங் டியூப் தமிழ். இந்த vlog எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான vlog. நாளைக்கு என்னோட பர்த்டே. ஆஸ் அ மாமா செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே. எஸ், என்னோட பேபிக்கு 10 months ஆகுது. அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா வர ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்றதுனால இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவங்களோட சேர்ந்து இந்த பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. கல்யாணமாகி 4 years ஆகுது. 3 years-ஆக எங்களுக்கு பேபி நிற்கலை. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் எங்களுக்கு நான் கன்சீவே ஆனேன். நான் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என்ன ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். மேபி இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நான் அதை பற்றி தனியாகவே பேசுகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஏன் பர்த்டேக்கு நம்ம எங்கேயாவது ரெசார்ட் மாதிரி வெளியே போய் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா 10 months பேபி வச்சுருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போய் ஸ்டே பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே செட் ஆகுமா, அவங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படின்லாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் 3 meals 2 snacks அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஃபுட்டுலாம் எப்படிரா அவங்களுக்கு ஒத்துக்கும், வெளியே சாப்பாடெல்லாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அது கூட நான் அப்புறம் சரி ஓகே, நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம பவுடர்ஸ்லாம் கூட ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கூட நம்ம பேசி வச்சுருந்தோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, சரி நம்ம வெளியே எங்கேயும் போவேனா, நம்ம சென்னையிலே இங்கே ஒரு ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்துடலாம், 1 night ஸ்டே பண்ணிவிட்டு வந்துடலாம், உனக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. இங்கே தானே 1 night ஸ்டே தானே, போயிட்டு வந்துடலாம், அது சமாளிச்சிக்கலாம், அதான் இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். அப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இங்கே இருக்க கல்டான் சமுத்ரா போகலாம், அங்கே நல்லாயிருக்கு, அங்கே போய் நம்ம 1 night ஸ்டே பண்ணிட்டு வந்துடலாம், அங்கே போய் என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கல்டான் சமுத்ரா பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கும் ஓகே தான், அங்கே இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பிளான் போட்டாச்சு. பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய திங்ஸ் அப்புறம் பேபியோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி அடையும் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். என்னோடய பேபிக்கு கொஞ்சம் காஃப் கோல்டு ரெண்டுமே இருந்துச்சு. காஃப் கொஞ்சம் நைட்லாம் அப்பப்போ இரும்பிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரெசார்ட் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நாங்கள் சரி காலையிலே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அப்புறமா ரெசார்ட் கிளம்பிக்கலாம், 3 o'clock தானே செக்இன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தோம். ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஒரு டெஸ்ட்டு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நெபுலைசர் வைக்கணும், அப்படி வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து தான் ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும், அப்போ தான் காஃப்லாம் குறையுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 3 o'clock ஆகிடுச்சு. செக்இன் பார்த்திங்கன்னா 3 o'clock, ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே 3 o'clock தான். ரீச் ஆகிறதுக்கே 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு வழியாக கல்டான்குள்ளே வந்தாச்சு. இந்த பிளேஸ் பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பேலஸ்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அந்த இன்டீரியர் டிசைன், அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே அந்த பேலஸில் இருக்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் தான். இந்த வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கே. இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கே அவ்வளோ நல்ல ஸ்பாட் இது. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்திங்கனாலே இந்த வியூ தான் இருக்கும். அப்புறம் ரிசப்ஷன்லேருந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போய் ஹை டீ அட்டன் பண்ணிவிட்டு வாங்க, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, 6 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லிவிட்டு. நாங்கள் போகும்போதே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஹை டீனா ஒன்றும் இல்லை, ஸ்நாக்ஸ் ப்ளஸ் டீ அண்ட் காஃபி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி செம பசியில் இருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நெக்ஸ்ட் இந்த வியூ தான். இந்த வியூ பீச் வியூவிலேருந்து இங்கே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. இங்கே உட்காந்து அந்த வியூ பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வேறு கிளைமேட்டே ரொம்ப ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஸ்பாட்டில் தான் டீ அண்ட் காஃபீஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நாங்கள் போன வேகத்துக்கு வீடியோலாம் எடுக்கவே நான் மறந்துட்டேன். எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சுட்டு நான் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ பசி. நான்வெஜ் பார்த்திங்கன்னா ஒரு 2 தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறப்பவே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த நிறைய கேக்ஸ் இருந்துச்சு, நிறைய மஃபின்ஸ் இருந்தது, அப்புறம் ப்ரெட் அண்ட் ஜாம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க.
எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்நாக்ஸுமே வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ம ஊர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவே நல்லா இருந்துச்சு. அந்த பட்டர் முறுக்கு, பிஸ்கெட், ரஸ்க்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சமோசாஸ்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டான்ஸும் அப்புறம் அந்த பாட்டு அது சொல்லியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவங்க பாடினது. அப்புறம் இவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க. அவங்க கூடவே சேர்ந்து எல்லோரும் நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. செம்ம டயர்டாக இருந்தேன் நான். காலையிலேருந்து எனக்கு பேக் பண்ணி வைக்கிறது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது எல்லாமே வந்து அவ்வளோ வேலையாக இருந்துச்சு. ஸோ ஓகே, எப்படியோ வந்து கொஞ்சம் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நான் மட்டும் இல்லை, நித்துல் குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பீச்சுக்கு போனோம். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை வாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே வந்து ரூம்ஸ் மட்டும் இல்லை, வில்லாஸும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வித் ப்ரைவேட் பூலோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ அது வந்து சும்மா எல்லாமே சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நித்துல் குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து ஒரு வாக் அப்படியே நடந்து உள்ளே வந்துட்டோம். நைட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த லைட் செட்டிங்கெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் எல்லா இடத்துலையுமே. இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்து நைட் டைம் பார்க்கவே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து கேமராவில் நமக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம போகிறப்ப வந்து செக் அவுட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு போனால் தான் தெரியுது ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. முன்னாடியே சொல்லி வச்சுருந்துருக்காங்க பர்த்டே அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே டெக்கர் பண்ணி வச்சுட்டாங்க. இதை பார்த்து நானே ஸ்டன் ஆகிட்டேன். ரூம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, காம்பேக்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு பர்த்டே கேக்கும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் எங்களோட ரூம். ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவலாக இந்த ரூம்ஸில் கொடுக்குற மாதிரி கெட்டில் வித் அந்த காஃபி பவுடர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்லேட் வந்து கல்டான்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ்லாம் உள்ளே வச்சு ஒரு சாக்லேட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இங்கே இருக்க ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்னிக்கர்ஸ் அப்புறம் வந்து லேஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மினி ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் ஜூஸ் அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருந்துச்சு. அதுவுமே காம்ப்ளிமெண்ட்ரின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ரூமில் வந்து காம்பேக்டாக ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இட்லி, ஊத்தாப்பம் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இட்லி, ஊத்தாப்பம் வித் அந்த தால் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. பேபியோட ஃபுட்டே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரியே ஊத்தாப்பம்லலாம் வந்து ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி நைட் வந்து கேக் கட்டிங் டைம் வந்தாச்சு. பேபியோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ ஹாப்பியாக கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. டயர்டாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்ருந்தோம். 12:30 போல் செக் அவுட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த லைட் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே இன்டீரியர் டிசைன் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸ்டே பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு டைம் அப்படின்றதுனால ஓகே தான். இங்கே வந்து ப்ளே ஏரியா அப்புறம் மற்ற இடம்லாம் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஜிம் கூட இருந்துச்சு.
ஸோ ஃபைனலி அங்கேருந்து கிளம்பியாச்சு, செக் அவுட் பண்ணியாச்சு. 12:30 போல் அங்கேருந்து கிளம்புனதுனால லன்ச் அங்கே சாப்பிட முடியல. ஸோ வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரைட் மாதிரி போனோம். மகாபலிபுரம்குள்ளே உள்ளே வந்து லாட்டிடியூட் 49 சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே போயிருந்தோம். அங்கே ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து சும்மா பக்கத்துலேயே போய் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் சட்டி சோறு அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு, ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்ருந்தாங்க. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு, எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பேபியை நான் தனியாக தான் பார்த்துட்ருக்கேன், மெய்டும் யாரும் இல்லை. ஸோ ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ரெசார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டு வந்தது. நான் ரெசார்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்ல வரல. சில பேருக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கணும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கோம், அதே பிளேஸ்லேயே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருக்கோன்னா நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்ம உடம்பும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ. என்னோடய பர்த்டே வந்து என் பேபியோட செலிப்ரேட் பண்ணது. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.